Hi friends, வணக்கம். சுவைத்து வாழ்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு எனர்ஜிக் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். என்னன்னா பானகம். பானகம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோமா? 1/2 லிட்டர் தண்ணி, ஒரு பவுல் வந்துட்டு நாட்டு சர்க்கரை, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு புளி, இந்த அளவுக்கு வந்து இஞ்சி எடுப்போம். 1/2 லிட்டர் தண்ணிக்கு தேவையான இஞ்சி எடுத்துருக்குறோம், 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்துருக்குறோம். ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி இந்த பானகம் செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏலக்காயை நல்லா நுணுக்கி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு உலக்கையில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏலக்காயை நல்லா நம்ம கொஞ்சம் ஓரளவு பொடி பண்ணி வச்சியாச்சு. அடுத்து வந்து இந்த இஞ்சி வந்து நல்லா நச்சு வைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் இல்லை, இந்த மாதிரி நச்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த தண்ணியில் நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த தண்ணியோட கலர் எவ்வளோ அழகாக மாறுது. இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரையும் பானகத்தை மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏலக்காய், நுணுக்கி வச்ச ஏலக்காவை ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இந்த நச்சு வச்சுன இஞ்சி, இஞ்சி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒன் பிஞ்ச் சால்ட், அந்த இனிப்பை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வந்து இந்த பானகத்தோட மிக்ஸ் ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த புளியை வந்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறோம், லைட்டாக தண்ணி விட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா அந்த புளியை ஓரளவு கரைச்சிருக்கோம். இதை இந்த பானகத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சியோட காட்டம், இந்த நாட்டு சக்கரையோட இனிப்பு, இந்த புளியோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு எனர்ஜிக் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப எனர்ஜி தரக்கூடியது. திருவிழா காலங்களில் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து இதை வந்து இந்த நீராகாரமாக இதை கொடுப்பாங்க. காரணம் வந்து அவங்க டயர்ட் வந்து போகணும் அப்படின்றதுக்காக. அவங்க விரதம் இருந்து காவடி எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் அவங்களோட சோர்வு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த நீராகாரமாக இந்த பானகத்தை கொடுப்பாங்க. இது ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா குளுக்கோஸுக்கு சமமான இந்த நீராகாரம் வந்து குளுக்கோஸுக்கு சமமானதுன்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனர்ஜியான ஹெல்த்தியான பானகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா சுவைத்து வாழ்க சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.